ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி போல் தான் வந்து நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து 12:30க்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இந்த சென்னா ரெண்டுமே சென்னாவும் பட்டாணியும் போட்டு சிம்பிளாக வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் வெங்காயம் தக்காளி, அந்த கிராம்பு வந்து நான் வந்து அரைச்சி போடுறதுங்க. கூட வந்து பசங்க எடுத்து வச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து மிளகாத்தூள் மாதிரி கரம் மசாலா மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அது கூடயே வந்து போட்டுருவேன். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா சைமல்டேனியஸாக வந்து இட்லிக்கு வந்து மாவும் வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ இந்த வாரத்துக்கான ரெசிபி எல்லாமே வந்து நம்மளோட ஷெடியூலில் வந்துருச்சு. மறுபடியும் வந்து நம்ம இட்லி தோசைக்கு வந்து போயிடணும். ஸோ ஏன்னா ஒரு 4 to 5 டேஸ் தான் வந்து தாங்குங்க. அதுக்கப்புறமா வந்து அகெயின் வந்து நான் புது மாவு தான் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது. மாவு நிறையவும் அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது இல்லை. சரி, அப்பப்போ வந்து புதுசாக வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன் இருந்தது. ஸோ பசங்க திடீர்னு பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாப்கார்ன் இருந்ததால வீட்லேயே வந்து பாப்கார்ன் வந்து பொரிச்சு கொடுத்துட்டேன். ஸோ அன்டில் வந்து இது டின்னர் வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாவெல்லாம் வந்து பிரித்து வச்சுட்டு மறுநாள் காலையில் புளிச்சு வந்ததும் டிஃபன் வந்து ரெடி பண்ண வேண்டியது.